வணக்கம். இது தமிழ் வழி கற்றல். வணக்கம். இது தமிழ் வழி கற்றலோட ஆங்கில இலக்கணத்துக்கான பகுதி. நம்ம ஆங்கிலத்துல வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது, அதுக்கு உண்டான வார்த்தைகள் என்ன மாதிரியான வார்த்தைகள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு யூ அப்படிங்கிற வார்த்தை. யூ அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், முன்னாடி நிக்கிறவரை பார்த்து சொல்றது. நம்ம தமிழ்ல முன்னாடி நிக்கிறவரை நீங்க அப்படின்னு மட்டும் சொல்றது இல்ல, உங்களுக்கு, உங்களை, உங்களுடைய, உங்களுக்காக, இப்படி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி வயதுல சிறியவங்களை சொல்லும் போது உன்னை, உனக்கு, உனக்காக, உன்னிடம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் ஆங்கிலத்துல யூ அப்படிங்கறது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த யூ 4 விதமா பிரியுது. அதாவது இந்த யூவை 4 விதமா பார்க்கலாம். ஒன்று யூவாவே வரும், இன்னொன்று யுவர் அப்படிங்கறத பேஸ் பண்ணி வரும், இல்ல யுவர்ஸ் அப்படின்னு வரும், அப்படி இல்லைன்னா யுவர் செல்ஃப். இந்த 4 விதமா வரும். அதாவது யூ அப்படிங்கிற அடிப்படை வார்த்தை யுவர் செல்ஃப் அப்படின்னு வரும். யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களையே, உன்னையே அப்படின்னு நம்ம எதிராளியை பார்த்து எப்போல்லாம் சொல்றோமோ அப்பெல்லாம் நம்ம யுவர் செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி யுவர்ஸ் அப்படிங்கும் போது உங்களுடையது, இல்லை இது உன்னுடையது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம யுவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்பா, உங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெயர் சொல்லையும் சேர்த்துட்டு வரும். அதுக்கு யுவர் அப்படின்னு போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாம இந்த 3ஐயும் தவிர மீதி எல்லா வார்த்தைகளும், அதாவது முன்னாடி நிக்கிறவரை அடையாளப்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் நம்ம யூஸ் பண்றது யூ. அந்த யூ நீங்கள், உங்களை, உங்களுக்கு, உங்களிடம், இல்லைனா வயதுல சிறியவங்களை நீ, உன்னை, உனக்கு, உன்னிடம், இப்படியெல்லாம் சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் யூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 4 விதமா பிரியும் இந்த யூ. ஃபர்ஸ்ட் 3 விதம் பாருங்க. யுவர் செல்ஃப் அப்படிங்கும் போது உங்களையே, உங்களை பற்றியே, உன்னையே அப்படிங்கும் போதெல்லாம் யுவர் செல்ஃப். அப்படி இல்லாம உங்களுடையது அப்படின்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா யுவர்ஸ். இல்லை அப்படின்னா யுவர் அப்படின்னு போட்டு ஏதாவது பெயர் சொல்ல சேர்த்துக்கிட்டு வரும். இந்த 3 விதமா இல்லாம வேற எல்லா இடத்துலையும், அதாவது முன்னாடி நிக்கிறவரை கூறக்கூடிய, அவரை பற்றி கூறக்கூடிய வாக்கியத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யூ தான். அதாவது இந்த யூ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. யூ ஆர் வெல்கம், நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். யூங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ சென்டென்ஸோட முதல்ல யூ வரலாம். நீங்கள் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துல இதுக்கு அர்த்தம், நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். அப்படி இல்லாம யூ ஆர் அ சைல்டு அப்படின்னு 2வது சென்டென்ஸ் பாருங்க. இதுல யூ ஆர் அ சைல்டு, நீ ஒரு குழந்தை, நீ, நீங்கள் அப்படின்னு போட்டு பேசலாம். இல்லைன்னா யூ அப்படிங்கிறது நீ அப்படிங்கிற வார்த்தையும் குறிக்கும். ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை தான், யூ தான். ஆனா தமிழ்ல 2 விதமா இருக்கு, நீங்கள் இல்ல நீ. இந்த ரெண்டுமே ஆங்கிலத்துல ஒண்ணுதான், யூன்னு தான் சொல்லுவோம். தமிழ்ல தான் பிரியுது, ஆங்கிலத்துல பிரியாது. எல்லாருக்குமே சகட்டு மேனிக்கு நம்ம யூ தான் யூஸ் பண்றது. ஓகேயா? எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் அவருக்கும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல சின்ன கை குழந்தையா இருந்து அந்த குழந்தைகிட்ட பேசும்போதும் யூன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல மாறுபாடே இல்லை, ஏற்ற இறக்கமும் கிடையாது. யூ யூ தான் எல்லா இடத்துலையுமே. 3வது எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபாதர் கால்டு யூ, தந்தை உங்களை அழைத்தார். அதாவது இந்த யூ ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு. முதல்ல சென்டென்ஸோட முதல்ல சப்ஜெக்ட்ல இல்லாம ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு. ஆனா ஆப்ஜெக்ட்ல வந்தாலும் யூ யூவா தான் வந்திருக்குது, எந்த மாறுபாடும் இல்லை ஸ்பெல்லிங்ல. ஓகேயா? ஸோ சப்ஜெக்ட்ல வந்தாலும் சரி, ஆப்ஜெக்ட்ல வந்தாலும் சரி, யூ யூ தான். நீங்கள், நீ அப்படிங்கிற அர்த்தத்துல வந்தாலும் சரி, இல்லை உங்களை, உன்னை அப்படிங்கிற அர்த்தத்துல வந்தாலும் சரி, நம்ம யூவா தான் போடுவோம். ஐ saw you yesterday, நான் நேற்று உன்னை பார்த்தேன். உன்னை, இந்த இடத்துல உங்களையும் போடலாம், நான் நேற்று உங்களை பார்த்தேன். ஓகேயா? ஸோ யூங்கிறது சப்ஜெக்ட்லையும் வரும், ஆப்ஜெக்ட்லையும் வரும். அடுத்தது பாருங்க. யூ ஹாவ் அ கார், உங்களிடம் ஒரு கார் உள்ளது. ஹாவ் அப்படின்னா வைத்திருப்பது, இல்லைனா இருக்கிறது, இல்லைனா உள்ளது அப்படின்னு அர்த்தம். யூ ஹாவ் அ கார், உங்களிடம் ஒரு கார் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல இருக்கிற யூ முன்னாடி நம்ம பார்க்கும்போது நீங்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வந்துச்சு. இப்போ உங்களிடம். ஸோ வாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழர்த்தம் மாறுபடும். ஓகேயா? யூ ஹாவ் அ கார், உங்களிடம் ஒரு கார் உள்ளது. இந்த யூக்கு தமிழர்த்தம் உங்களிடம். யூ ஹாவ் கியூட் ஐஸ். ஓகேயா? யூ ஹாவ் வைத்திருப்பது, உள்ளன அப்படின்னு அர்த்தம். ஹாவ்னா யூ ஹாவ் கியூட் ஐஸ், உங்களுக்கு அழகான கண்கள் உள்ளன. இந்த யூக்கு தமிழர்த்தம் உங்களுக்கு. ஸோ முன்னாடி உள்ள சென்டென்ஸ்க்கு உங்களிடம் அப்படின்னு வரும், பின்னாடி உள்ள சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு, உங்களிடம், நீங்கள், நீ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றது யூ தான். பொதுவாக எல்லாத்துக்குமே யூ தான். அடுத்தது ஐ கேவ் யூ மை பென், என் பேனாவை உங்களுக்கு கொடுத்தேன். ஐ கேவ், கேவ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ்,
கொடுக்கறது. ஐ கேவ் யூ மை பென், என் பேனாவை இல்லைன்னா என்னுடைய பேனாவை உங்களுக்கு கொடுத்தேன். இந்த இடத்துல யூ ஆப்ஜெக்ட்ல வந்திருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற யூக்கு அர்த்தம் உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹீ லைடு டு யூ. ஹீ லைடு டு யூ, எல்ஐஇ, லை அப்படின்னா பொய் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ லைடு அப்படின்னா பொய் சொன்னார். ஹீ லைடு டு யூ. ஓகேயா? இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ல யூ வந்திருக்கு. அந்த யூக்கு அர்த்தம் உங்களிடம். ஓகேயா? சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி தமிழில் அர்த்தங்கள் மாறுபடும். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தான் யூ தான். ஓகேயா? ஸோ சப்ஜெக்டில் இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்டில் இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை யூ தான். அடுத்தது யுவர். இந்த யுவர் பக்கத்தில் ஒரு டேஷ் இருக்குல்ல, இந்த இடத்துல எந்த பெயர் சொல் வேணாலும் போடலாம். உயர்திணை பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, அக்ரிணை பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று போட்டால் மட்டும்தான் யுவருக்கு அர்த்தம் உண்டு. அது இல்லாமல் தனியாக பிரிக்காதீங்க. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், யுவர் சிஸ்டர் வென்ட் டு டெம்பிள். உங்கள் சகோதரி கோயிலுக்கு சென்றார். உங்கள் சகோதரிங்கிறது ஒரு வார்த்தை. இதில் உங்கள் தனியாக சகோதரி தனியாக பிரிச்சுட்டா சகோதரிக்கு அர்த்தம் இருக்கு, ஆனால் உங்கள் ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. ஸோ உங்கள் சகோதரி அப்படின்னு ரெண்டையும் சேர்த்தா மட்டும்தான் அர்த்தம் வரும். யுவர் சிஸ்டர் பிரிக்காதீங்க. யுவர் அப்படிங்கிறது பிரிக்கக்கூடாது. யுவர் பக்கத்தில் சிஸ்டர் அப்படிங்கிற பெயர் சொல் வந்திருக்கு. யுவர் சிஸ்டர் வென்ட் டு டெம்பிள். உங்கள் சகோதரி கோயிலுக்கு சென்றார். அடுத்தது யுவர் கேட். யுவர் கேட் இஸ் வெரி கியூட். உங்கள் பூனை மிகவும் அழகாக இருக்கிறது. ஓகேயா? கியூட், சியூடி, கியூட்னா அழகுன்னு அர்த்தம். யுவர் கேட், இந்த இடத்துல யுவர் கேட் அப்படிங்கிறது உங்கள் பூனை. இல்லைன்னா உங்களுடைய பூனை, உடைய போட்டும் சொல்லலாம். உங்களுடைய சகோதரி, உங்களுடைய பூனை, அதுவும் வரும். அடுத்து பாருங்க, ஐ லைக் யுவர் ஹேண்ட்பேக். ஐ லைக் யுவர் ஹேண்ட்பேக். உங்கள் கைப்பை எனக்கு பிடிக்கும். உங்களுடைய கைப்பை அப்படின்னு வரும். ஐ லைக், ஓகேயா, எனக்கு பிடிக்கும். இந்த இடத்துல ஹேண்ட்பேக், யுவர் ஹேண்ட்பேக்குங்கிறது ஆப்ஜெக்ட்ல வந்திருக்குது. அதாவது ஐ சப்ஜெக்ட், லைக் வெர்பு, சப்ஜெக்ட் வெர்பை தாண்டி யுவர் ஹேண்ட்பேக்குங்கிறது ஆப்ஜெக்ட்ல வந்திருக்குது. அப்போ யுவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை சென்டென்ஸோட முதல்லையும் வரும், சென்டென்ஸுக்கு இடையிலையும் வரும். ஓகேயா? ஸோ சப்ஜெக்ட்லேயும் வரும், ஆப்ஜெக்ட்லேயும் வரும். ஐ லைக் யுவர் ஹேண்ட்பேக். உங்கள் கைப்பை எனக்கு பிடிக்கும். அடுத்தது, கிவ் மீ யுவர் பென். உங்கள் பேனாவை எனக்கு கொடுங்கள். கிவ் மீ யுவர் பென். யுவர் பென் அப்படிங்கிற அந்த வார்த்தை சென்டென்ஸோட கடைசியில் வந்திருக்கு. ஓகே? கிவ் மீ, உங்கள் பேனாவை எனக்கு கொடுங்கள். யுவர் பென். அடுத்தது யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடையது அப்படின்னு அர்த்தம். உங்களுடையது அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தை முற்று பெற்றிருக்கு. இந்த வார்த்தை முடியாமல் இல்லை, முற்றிடுச்சு. ஸோ யுவர்ஸ் அப்படிங்கிறது முடிவுற்ற வார்த்தை. கீழே பாருங்க, யுவர்ஸ், YOUR அஃபாஸ்டஃபி எஸ், யுவர்ஸ். இந்த யுவர்ஸுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. இது ஒரு இன்கரெக்ட் ஃபார்மேஷன், அதாவது வரவே கூடாத, பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தை. ஸோ எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இப்படி ஒரு வார்த்தையே இல்லை ஆங்கிலத்தில். இப்போது ஸ்கூலில் லீவ் லெட்டர்லாம் கூட எழுதும் போது ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல நம்ம கீழே என்ன போடுவோம்? யுவர்ஸ் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுவோம் இல்லையா? அந்த யுவர்ஸ் கூட மேலே இருக்கிற யுவர்ஸ் தான், YOURS, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, அதுதான் போடுவோம். கீழே இருக்கிற அந்த YOUR அஃபாஸ்டஃபி எஸ் அப்படி ஒன்று போடவே மாட்டோம். அப்படி ஒரு வார்த்தையே ஆங்கிலத்தில் இல்லை. இது ஒரு இன்கரெக்ட் ஃபார்மேஷன். மேலே இருக்கிற ஹெட்டிங் பாருங்கள், அதில் அஃபாஸ்டஃபியே இல்லை, அதாவது அந்த கமாவே இல்லை. YOURS, யுவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுடையது. இப்போ யாராவது ஒரு பேனாவை கீழே இருந்து எடுத்து இது யாரோடதுப்பா, என்னோடது மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், அது உங்களுடையது அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடையது அப்படின்னா எதிராளி பார்த்து சொல்கிறோம். ஓகே? அந்த அர்த்தம் தான் யுவர்ஸ், YOURS, யுவர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் யுவர்ஸ், இது உங்களுடையது. இந்த இட்டுங்கிற இடத்துல நம்ம எந்த பெயர் சொல்ல வேணாலும் போட்டு, ஓகேயா? இட்டுன்னா அக்ரிணை, இட்டுங்கிற இடத்துல எது வேணாலும் போட்டுக்கலாம். இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா இது உங்களுடையது. இல்லைன்னா திஸ் புக் இஸ் யுவர்ஸ் அப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா திஸ் பேக் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது உங்களுடையது. அடுத்து, மை ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஃப்ரம் யுவர்ஸ். மை ஒப்பீனியன், OPINION, ஒப்பீனியன் அப்படின்னா கருத்து அப்படின்னு அர்த்தம். என்னுடைய கருத்து, இல்லைன்னா எனது கருத்து, இல்லைன்னா என் கருத்து. மை ஒப்பீனியன் அப்படின்னா என்னுடைய கருத்து. டிஃபர்ஸ், DIFFERS, டிஃபர்ஸ் அப்படின்னா வேறுபடுது அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? டிஃபர்ஸ், டிஃப்ரெண்ட். ஸோ டிஃபர்ஸ்னா வேறுபடுகிறது. யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் யுவர்ஸ், உங்களிடமிருந்து. யுவர்ஸ்னா உங்களுடையது, ஃப்ரம் யுவர்ஸ் அப்படின்னா உங்களிடமிருந்து. இருந்து அர்த்தம் ஃப்ரம்னா. ஃப்ரம்னா என்னது? இருந்து. ஃப்ரம் யுவர்ஸ் அப்படின்னா உங்களிடமிருந்து.
என்னுடைய கருத்து வேறுபடுகிறது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மை ஒப்பீனியன்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் யுவர் ஒப்பீனியன். என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்திலிருந்து வேறுபடுகிறது. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல 2 கருத்து இருக்கு இல்லையா? அப்படி 2 தடவை திரும்ப திரும்ப கருத்துன்னு வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கருத்து அந்த ஒரு கருத்தை மட்டும் எடுத்துட்டு இன்னொன்று அந்த கருத்துக்கு பதிலாக யுவர்ஸ் உங்களுடையது அப்படின்னு முடிச்சிடுவாங்க. ஸோ ஈஸியாக உங்களுடையது அப்படின்னாலே நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பேசுகிறவங்களுக்கும் புரியும், கேட்குறவங்களுக்கும் புரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் யுவர்ஸ். மை ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஃப்ரம் யுவர்ஸ். எனது கருத்து உங்களிடமிருந்து வேறுபடுகிறது. ஓகேயா? அடுத்தது யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப் அப்படின்னா இப்போ எதிராளியை பார்த்து நம்ம நீயே யோசிச்சு பாரு, நீயே பேசு உன்னை பற்றி, இல்லை நீங்களே இது நல்லா இருக்கான்னு பாருங்க, அந்த மாதிரி நீங்களே உங்களையே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம போட்டு பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது தான் யுவர் செல்ஃப். ஓகேயா? அவங்கள பற்றி இப்போ இன்டர்வியூவில் கேட்பாங்க இல்லையா, உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி. அந்த உங்களை பற்றின்னு சொல்லும் போது யுவர் செல்ஃப். நீங்க வேற, உங்களை பத்திங்கிறது வேற இல்லையா? நீங்க அப்படின்னா பேர் மட்டும் சொல்லுவீங்க. யார் நீங்க அப்படின்னா பேர் மட்டும் சொல்லுவீங்க. இல்லை என்னோட அட்ரஸ் இது, என்னோட அப்பா பேர், என்னோட தாத்தா பேர், இதெல்லாமே சொல்லுவீங்களா என்ன? இல்லை. யூ அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, நீங்கள் என்ன விரும்பி பார்ப்பீங்க, நீங்கள் என்ன கேம் விளையாடுவீங்க, இல்லை என்ன அச்சீவ் பண்ணுறதுக்கான எய்ம் வச்சுட்ருக்கீங்க, இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கீங்க, இதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறதோ இல்லை அதை பற்றி பேசுகிறதோ அதுதான் யுவர் செல்ஃப். எக்ஸாம்பிள் பாருங்கள், திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சிந்தியுங்கள். திங்க் அபவுட்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சிந்தியுங்கள். ஓகேயா? அடுத்து டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களாகவே செய்யுங்கள். இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் பிள்ளைங்கள்ட்ட ப்ராஜெக்ட் வேலை கொடுக்கும்போது நீங்களே செய்யுங்க, வேற யாரையும் செய்ய விடாதீங்க, நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நீங்களாகவே செய்யுங்கள். டூ இட் யுவர் செல்ஃப். ஓகேயா? நீங்களாகவே. அதுக்கப்புறம் ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், முதலில் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஆஸ்க்னா கேட்கறது, யுவர் செல்ஃப் உங்களை நீங்களே கேளுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இது அர்த்தம். யுவர் செல்ஃப் உங்களையே நீங்களே முதலில் கேளுங்கள். ஓகேயா? அப்புறம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்த யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஒருமை வார்த்தை. ஒத்தப்படையில் இருக்கிறவரை பார்த்து மட்டும் நம்ம சொல்றது, ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்றது யுவர் செல்ஃப். அவர் பெரிய நீங்க போட்டு பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாகவும் இருந்தாலும் இந்த யுவர் செல்ஃப் தான். இல்லை நீ அப்படின்னு போட்டு சின்ன குழந்தையா பேசும்போதும் யுவர் செல்ஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஒற்றைப்படை வார்த்தை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி 2 பேர் இல்லைன்னா 2 பேருக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னா அது யுவர் செல்ஃப்ஸ். அடுத்து பாருங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கொள். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்த கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்னு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பற்றி மட்டும் சொன்னோம் அப்படின்னா உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கொள், இல்லைன்னா உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் முன்னாடி ஒருத்தருக்கு மேலே 2 பேரோ இல்லை அதுக்கு மேலே பன்மையிலையோ இருந்தாங்க அப்படின்னா அடுத்தது பாருங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ஸ், ப்ளூரல், YOURSELVES, யுவர் செல்ஃப்ஸ். ஓகேயா? ஸோ யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒற்றை நபரை பார்த்து சொல்றது, யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா 2 பேர் இல்லைன்னா அதற்கு மேற்பட்டவர்களை பார்த்து சொல்றது. இப்போ கிளாஸ்ல ஒரு பையன் மட்டும் நல்லா வாழ்த்தனம் பட்டிட்டு சிரிச்சு பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சார் என்ன பண்ணுவார், கடுப்புல அடங்குடா அப்படின்னு சொல்லுவார் அவனை பத்தி மட்டும். ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு அவனை பார்த்து சொல்றது. ஓகேயா? நீயே உன்னை கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா இப்போ மரியாதையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் மரியாதை தான் பேச வேண்டியிருக்கு. ஸோ மரியாதையா சொல்லும் போது நீங்களே உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றது, அது கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அப்படி இல்லாமல் மொத்த கிளாஸும் ஆட்டம் போட்டுட்டு இருந்தது அப்படின்னா சார் என்ன பண்ணுவார், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ஸ். அப்போ அந்த பன்மை வரும். ஓகே? மொத்த கிளாஸையும். ஸோ ஏன்னா அங்கே 2 பேருக்கு மேலே இருக்காங்க பசங்க பிள்ளைங்க. ஸோ அவங்கள பார்த்து மொத்தமாக கிளாஸே பார்த்து சொல்றது கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ஸ், உங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. அந்த இடத்துல யுவர் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறது பன்மை அப்படின்னு வரும். ஓகே? அடுத்தது எக்ஸசைஸ் பயிற்சிகள். டேஷ் ஆர் பியூட்டிஃபுல். இந்த இடத்துல நீங்கள் பிராக்கெட்ல, நீங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன? டேஷ் ஆர் பியூட்டிஃபுல். அடுத்தது ராம் பீட் டேஷ். இந்த இடத்துல BEAT, பீட் அப்படின்னா ஒன்று அடிக்கிறது இல்லைன்னா தோற்கடிக்கிறது. ராம் பீட் டேஷ், உங்களை ராம் தோற்கடித்து விட்டான் அப்படின்னு சொல்றது. ஓகேயா? பீட் உங்களை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? அடுத்தது 3வது ஆஸ்க் ராம். ஆஸ்க் ராம் அப்படின்னா கேட்கறது, ராம்கிட்ட கேட்கறது.
ராம்கிட்ட நீயே கேளு, நான் கேட்கல நீயேவே கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்களே அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன வரும்? அடுத்தது 4வது யூ கேன் யூஸ். பிராக்கெட்டில் உங்களுடைய பேப்பர், உங்களுடைய பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது டெஸ்ட் பேப்பர் ஸ்கூல்லேயே சில நேரம் தருவாங்க, இல்லைனா நம்மளே கொண்டு போவோம் இல்லையா, எந்த பேப்பரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அப்போ இந்த சூழ்நிலை வரும். உங்களுடைய பேப்பர் ஆங்கிலத்தில் என்ன வரும்? யூ கேன் யூஸ் அப்படின்னு வார்த்தை ஆரம்பிக்குது. ஸோ பிராக்கெட்டில் உங்களுடைய பேப்பர். அடுத்தது 5வது கோ தேர், அங்கே போங்க. பிராக்கெட்டில் நீங்களே அங்கே போங்க, யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே போங்க. அதாவது நீங்களே போங்க. கோ தேர் டேஷ், அந்த டேஷில் நீங்களே அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? அடுத்தது யுவர் ஃபாதர் லைக்ஸ், LIKES, லைக்ஸ்னா விருப்பம். உங்களுடைய அப்பா விரும்புகிறார் டேஷ், பிராக்கெட்டில் உங்களை, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? உங்களை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? 7 டோன்ட் ஹேட் டேஷ், உங்களை நீங்களே வெறுத்துக்காதீங்க, உங்களையே வெறுக்காதீர்கள் அப்படின்னு சொல்றது. உங்களையே டேஷ், டோன்ட் ஹேட், HATE, ஹேட்னா வெறுத்தல். அந்த உங்களையேங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? அடுத்தது 8வது யூ மேக் திஸ் டேஷ், பிராக்கெட்டில் உங்களுடையது. உங்களுடையதுங்கிறது முடிஞ்சிருச்சு அந்த வார்த்தை. ஸோ அது என்ன வரும்? ஆங்கிலத்தில் உங்களுடையது அப்படின்னா என்ன, அந்த இடத்துல என்ன வரும்? ஓகே, யூ மேக் திஸ் டேஷ். அடுத்தது 9வது டேஷ் ஆர் வெல்கம், உங்களை வரவேற்கிறேன், உங்களை வரவேற்கிறேன் தமிழில் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி பிராக்கெட்டில் உங்களை. ஸோ உங்களை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? டேஷ் ஆர் வெல்கம். அடுத்து 10 ஃபைண்ட் டேஷ் எ சீட், நீங்களே. ஃபைண்டுனா கண்டுபிடி, ஏ சீட் அப்படின்னா சீட்டு, நீங்களே சீட் கண்டுபிடிச்சிக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது நீங்களே. ஸோ நீங்களேங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? ஓகேயா, ஃபைண்ட் டேஷ் எ சீட். 11வது டோன்ட் ஃபூல் டேஷ், பிராக்கெட்டில் உங்களையே. உங்களையே நீங்கள் முட்டாளாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உங்களையே அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? டோன்ட் ஃபூல். அடுத்தது 12வது டேஷ் ஆர் ஸ்மார்ட், SMART, ஸ்மார்ட்னா புத்திசாலி. பிராக்கெட்டில் நீங்கள் ஒரு புத்திசாலி. ஓகே, ஸோ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வரும்? இப்போ ஆன்சர். ஃபர்ஸ்ட் டேஷ் ஆர் பியூட்டிஃபுல், நீங்களுக்கு ஆங்கில அர்த்தம் யூ ஆர் பியூட்டிஃபுல். 2வது ராம் பீட் யூ, உங்களை, ராம் பீட் யூ. அடுத்தது 3வது ஆஸ்க் ராம் யுவர் செல்ஃப், நீங்களே ராம்கிட்ட கேளுங்க, நீங்களே, யுவர் செல்ஃப், ஆஸ்க் ராம் யுவர் செல்ஃப். 4வது யூ கேன் யூஸ் யுவர் பேப்பர், உங்களுடைய பேப்பர், யுவர் பேப்பர், யூ கேன் யூஸ் யுவர் பேப்பர். 5வது கோ தேர் யுவர் செல்ஃப், நீங்களே போங்க அங்க, கோ தேர் யுவர் செல்ஃப். அடுத்தது 6வது யுவர் ஃபாதர் லைக்ஸ் யூ, உங்களைக்கு ஆங்கிலத்தில் யூ, யுவர் ஃபாதர் லைக்ஸ் யூ. அடுத்தது டோன்ட் ஹேட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே வெறுக்காதீங்க, உங்களையே அப்படின்னா ஆங்கிலத்தில் யுவர் செல்ஃப், டோன்ட் ஹேட் யுவர் செல்ஃப். அடுத்தது யூ மேக் திஸ் யுவாஸ், யூ மேக் திஸ் யுவாஸ். ஓகே, நீங்க இதை உங்களுடையதாக உருவாக்கி கொண்டீர்கள், இல்லைனா உங்களுடையதாக ஆக்கி கொண்டீர்கள். யூ மேக் திஸ் யுவாஸ், உங்களுடையதாக ஆக்கி கொண்டீர்கள். யூ மேக் திஸ் யுவாஸ், உங்களுடையது அப்படின்னா என்னது? யுவாஸ். அடுத்தது 9வது யூ ஆர் வெல்கம், அந்த உங்களை அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை யூ, நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல யூ ஆர் வெல்கம் உங்களை அப்படின்னு மாறும், உங்களை வரவேற்கிறோம், யூ ஆர் வெல்கம். அடுத்தது 10வது ஃபைண்ட் யுவர் செல்ஃப் எ சீட். ஓகேயா, யுவர் செல்ஃப், நீங்களே சீட்டை கண்டுபிடிங்க. ஓகேயா, நீங்களே உங்களுக்கான சீட்டை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் யுவர் செல்ஃப் எ சீட், நீங்களே அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் யுவர் சீட். அடுத்தது 11வது டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப், உங்களையே அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் யுவர் செல்ஃப், டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். ஓகேயா. அடுத்தது 12 யூ ஆர் ஸ்மார்ட், யூ நீங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் யூ ஆர் ஸ்மார்ட், நீங்கள் ஒரு புத்திசாலி. ஓகேயா, நீங்கள், இந்த இடத்துல யூங்கிறதுக்கு நீங்கள் அப்படின்னு தமிழ் அர்த்தம் வரும். ஸோ நம்ம யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்ல 2 இடத்துலையுமே யூன்னு வரக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதுக்கப்புறம் யுவர் அப்படிங்கிற முற்று பெறாத முடிவுறாத ஒரு வார்த்தையை பார்த்தோம். அடுத்தது யுவர்ஸ் அப்படிங்கிற முற்று பெற்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். உங்களையே நீங்களே அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் வரக்கூடிய யுவர் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்தோம். ஸோ யூ, யுவர், யுவர்ஸ், யுவர் செல்ஃப் அப்படிங்கிற 4 வார்த்தையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, இனி வேற சில வார்த்தைகளோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.